வணக்கம் ஸ்பாட்டன்ஸ். இது கோஸ்ட் ஆஃப் கேமிங் வணக்கம் காட் ஆஃப் 2018 பாஸ் ஃபைட் சீரிஸ் பகுதி 10. இதில் நம்ம யார் கூட சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா ரோட்டா த வால்கேரி. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்கா நம்ம முன்னாடி தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அக்கா நம்ம ஏர்லி கேம்லேயே அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபுல் பவர் பண்ணிருக்கோம். அசால்ட்டாக முடிச்சு போகிறாக்கா போடு. வாங்க முடிச்சுருவோம். அப்போ இதில் தான் இவன் உனிக்கு ஒர்க் ஆச்சுடா. எப்போ தான் இவன் உனிக்கு ஒர்க் ஆகுது. போடு அக்கா தப்பிச்சிருச்சு. சேம் டெக்னிக் தான். நான் தான் விட்டேன் தெரியாமல். அடுத்த கதை பார்க்க வேண்டியதான். எங்கள் அக்கா காணா பின்னாடி காணா. ஜம்ப் அடிக்கிறான். என்ன எங்கே போகிறான்? மேலே போகிறான். ஐயோ இந்த அடிக்கிறான். எப்பா இவன் தட்டாக போடுவாளா? நான் எதிர்பார்க்கலையே. இதுதான் எப்பா இங்கே ஹார்ட் பீட் சவுண்டு கேட்குதுங்க. எப்பா 2 3 இதான் லாஸ்ட் அக்காவுக்கு நினைக்கிறேன். ஆமாம் போடு. ஹார்ட் பீட் சவுண்டு கேட்டுகிட்டே அக்கா விடு. எந்த போடுக்கா? போட்டுருச்சு அக்கா. இருந்தால் அந்த அக்காவை முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு வீக்காக்கி விட்டு ஹெல்த் எடுக்கும். ஓகே இன்னும் கம்மியாக தான் இருக்குது. ஹார்ட் பீட் சவுண்டு கேட்டு அச்சோ அந்த அக்காவை போட்டாலே அவ்வளோ தானே முடிச்சுட்டாங்க. ஹெட் ஷாட்டு. எப்பா ஏய் இருங்க, என்ன அதுக்குள்ளே சேர்த்துட்டோம்? ஒரு இது ரிசர்வேஷன் ஸ்டோன் இருக்கணுமே. ஏன் என்னாச்சு? ரிசர்வேஷன் ஸ்டோன் இல்லையா? வாங்கிட்டு வந்த மாதிரி தான் எனக்கு ப்ரூக்கிட்டே மட்டும் வாங்கினேன் கடைசியா. ஐயா அங்கே வாங்க ரிசர்வேஷன் ஸ்டோனை காணாங்க. ஐயா நீ இங்கே வாங்க. அங்கே வந்துட்டு இங்கே வெறும் கையாக வச்சுக்கிட்டேன். வெறும் தாராக வச்சு பரவாயில்ல. அவள் தான் நின்று வாங்கிட்டாருன்னு. ஐயோ எப்பா என்ன திண்டடிக்க. எப்படி மிஸ் ஆகிட்டது? என்ன 2வது தவறா? என்னங்க ஒரு தப்பு தானுங்க தவறு உடச்சிட்டான். 2வது ஹெட் ஷாட்டு. ஐயோ நம்ம தான் ஹெட் ஷாட் போவோம். இப்போ அவன் நமக்கு போடுறா. கல்லை வாங்கிட்டு வந்துருக்கலாமோ. சரி இப்போ என்ன பெரிய எந்த விஷயம்? இன்னொரு ட்ரையாக போடுவோம். எப்பா இங்கே காணா. பின்னாடி வந்துட்டு ஆப்போசிட் விட்டேன். இப்படியே தான் இப்போ எல்லா ஆளுக்கும் அங்கே போகிறேன். வா போடு. அதுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணிருப்போம். அந்த மிஸ் பண்ணிட்டான். செம்ம காண்டு வந்துருப்பாங்க. இன்னும் ஜம்ப் பண்ணிட்டாரா? இந்த 2 காம்போவா? 2மே வழக்காத காம்போவாச்சு. எப்பா என்ன எல்லாம் போட்டுருக்காங்க. போச்சு அவன் முடிச்சு விட்டா. இன்னொரு ஹெட் ஷாட் முடிச்சு விட்டா. எங்கடா சமானேதரா. அது தவறது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஃபைனல் சதக்குன்னு இந்த அதனால அவன் எக்கே வச்சு போடுவாங்க. அதுவும் பிடிக்கவே மாட்டேன். 2 காம்போவாக போடுறான். அவன் இருக்கிறதே பிடிக்காத காம்போ ரோட்டா. போடு இந்த ஒரு கூட வாங்க மிஸ் ஆகிட்டா. ஏன் தடுக்க முடியல? 2 3 அவனை அதோட அக்கா உட்காந்துருவாங்க. இப்போ போய் ருணிக்க போட்டுடலாம். அவனை இல்லை விட அந்த ருணிக்கு எஸ் ஆகிடுவாச்சு. அவ்வளோதான் மிஸ்ஸு. என்ன இந்த ஒரு தடவை உட்காண்டா மாற்றிக்கிட்டே இருக்கா. போடு ருணிக்கு போடுவோமா? மிஸ் ஆகிட்டான். ஆனால் அது கிட்ட இருந்தாலும் டக்குன்னு தவ முடியலங்க. போச்சு அவ்வளோதான். எதாவது மட்டும் மிஸ் ஆச்சுன்னா அடுத்த போய் ருணிக்கு வாங்கிடலாம். ரிசர்வேஷன் வாங்கிடலாம். போடு மிஸ் ஆகிட்டா மறுபடியும். யாட்ட எப்படி கணிச்சிட்டோம்னா அடுத்து இந்த டாட்டா யூஸ் பண்ணுவேன்னு சரிவா. அடுத்த ருணிக்கு நீ எப்போ சிக்கிறன்னு பார்க்குறேன். போச்சு போட்டா. அட்ரஸ் பாய். இது பாய் யூஸ் பண்ணாலும் வேஸ்ட் தான். 2வது இன்னும் 3 அவ்வளோதான். அடுத்து போட்டு ருணிக்க அடியில் எடுத்து ஜம்பிட்டேன். பரவாயில்ல போட்டேன். அவ்வளோதான் அவ்வளோதான். அக்கா முடிஞ்சிச்சு. ரிசர்வேஷன் ஸ்டோன் இல்லாமல் ஒரே ட்ரெயினில் முடிக்கிறோம். சொன்னா கேட்பு அந்த அக்காவுக்கு எவ்வளோ தைரியம் தான் அப்படி சொல்லுவான்னு வாயிலே இருக்கிறாங்க. போடு ருணிக்கு இருந்துருக்கலாம். அக்கா செய்யாமல் முடிச்ச இடத்துல இங்கே பாய் லேட் ஆகிட்டேன். இப்போ வேஸ்ட்டு. 1 2
3 எஸ் ஆகிட்டோம். இப்போ ரிமிக்கு அவ்வளோதான். அக்கா அது ஹெவி அட்டாக் போட்டு டயர்டாகி உட்காந்துருக்குது. அப்போ நம்ம மிக்க போட்டுற வேண்டியதான். ஐயோ சொன்னதை கேட்டு சக்கா தான் காடு அப்பா எங்க அக்கா வந்தான். அவ்வளோதான். எவ்வளோ அந்த கடைசி ஹெவி அட்டாக் வாங்கினேன். எவ்வளோ பேர் வாங்க மாட்டேன்றாங்க எவ்வளோ. 2 3 இப்போ ஹெவி அட்டாக் போட முடியாதான். அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான் போடு அக்கா. 3 ட்ரை, அதுவும் 3ஆவது ட்ரை. ரிசர்ச் ஸ்டோனே இல்லாமல் அக்கா பிச்சு எரிஞ்சிட்டோம். ரெக்கே தனியாக அக்கா தனியாக. ஓகே இப்போ அந்த மோசமான காம்போ யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஜம்ப் அடிக்கிற காம்போவும் எப்பயாவது 2 ஜம்ப் அடிக்கிறா, எப்பயாவது ஒரு ஜம்ப் எடுத்து 2வது ஜம்ப் பண்ணாமல் டப்புன்னு இந்த ரெக்க ஹெவி அட்டாக் யூஸ் பண்ணிடுறா. விஷமா இருக்கா ரோட்டா. இவருக்கு அக்கா காரியா பரவாயில்ல. பரவாயில்ல, ஆனால் 3 ட்ரைல முடிச்சிட்டோம். மற்றவங்க கத்த விட்டாலும் ஒரு கத்த விடல அந்த அளவுக்கு. இதில் என்ன கொடுமைனா, நம்ம அவங்ககிட்ட எவ்வளோ அடி அப்புறம் திருப்பி வெளியே வந்து நம்மளோட தேங்க்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா. அதான் ரொம்ப கொடுமை. ஓகே அக்கா ஹெல்மெட் கலெக்ஷன்ஸை சேர்த்துருவோம். இந்த அக்கா ஹெல்மெட் தூக்கிடுவோம். ஓகே ரோட்டா அக்காவோட ஹெல்மெட்டு. ஓகே ஹெல்ஹைமில் இருக்கா ஏப்பா. ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கேமிங் படிஸுக்கெலாம் அனுப்புங்க. எதாவது நல்லா இல்லைனா சொன்னோன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை மாற்றிக்க பார்க்குறேன். இன்னைக்கு ஃபுல்லாக வால்கரி தான். காட் ஆஃப் வார் முடிச்சப்பறம் ஆடியா 2 திருப்பி கன்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். அவ்வளோதான் ஸ்பாட்டன்ஸ், நீங்கள் அவ்வளோதான். உங்களை மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா பை பாய், போயிட்டு வரேன்.